அனைவருக்கும் ஆத்மிக் ஞானகுருவின் அன்பு வணக்கங்கள். மலர்ச்சி தரும் மார்கழி மாதம். பொதுவாக மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஆன்மீகத்திற்குரிய மாதமாக கருதப்படுகிறது. இந்த மார்கழி மாதத்தை மிகவும் பயனுள்ள வழியில் பயன்படுத்திக் கொள்கிறவன் மிகப்பெரிய பாக்கியவான். வருஷத்துல 12 மாதங்கள் வரும்பொழுது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்தாலும் ஆன்மீக வளர்ச்சி, ஆன்ம வளர்ச்சி அப்படின்னு ஒரு மாதம் இருக்கு அப்படின்னா அது மார்கழி மாதம் தான். மார்கழி மிகச் சிறப்பான மாதம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணபிரான் சொல்கிறார். மார்கழி மாதம் எல்லா ஊர்கள்லையும் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இறை வழிபாடு செய்வதை காலம் காலமாக வழக்கமா வச்சிருக்காங்க. நாமும் அந்த வரிசையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரம்ம தீபம் ஏற்றி குலதெய்வ வழிபாடை முதலாக செய்வது மிகச் சிறப்பு, மிகவும் சிறப்பு. காலையில 4 மணிக்கு மார்கழி மாதத்துல எந்திரிச்சிட்டா வர்ற வருடங்கள் மற்ற 11 மாதங்களும் அவருக்கு சிறப்பாக இருக்கும். 4 அல்லது 4:30க்கு ஒருவர் எழுந்து நீராடி பிரம்ம தீபம் ஏற்றி குலதெய்வ வழிபாடு செய்து திருப்பாவை அல்லது திருவம்பாவையை படித்து இறை வழிபாடு செய்கிற பொழுது மற்ற மாதங்கள் எல்லாமே அவருக்கு சிறப்பாக இருக்கும். இந்த காலம் தேவர்கள் கண் விழிக்கும் காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மார்கழி மாதங்கள் முழுக்குமே தேவர்கள் கண் விழித்திருப்பார்கள், வருகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுகிறது. அதனாலதான் மார்கழி மாதத்துல கோலம் வர்ண கோலங்கள், கலர் கலரா கோலம் போட்டு பூசணி பூ வச்சு வழிபாடு செய்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா தேவர்களின் விஜயம் பூமிக்கு இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவர்களுடைய பார்வை இருக்கும். அதனால அவங்கள வரவேற்கும் விதமாக வண்ண கோலங்கள் போடுவது வழக்கமா வச்சிருக்கிறாங்க. இது போக அறிவியல் ரீதியாக ஓசோன் படலம் பூமிக்கு ஒட்டி இருக்கும். காலையில எந்திரிக்கும் பொழுது அதை சுவாசிக்கும் பொழுது நுரையீரல் மற்றும் உடலின் மற்ற பாகங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காலையில் பஜனை பாடுகிற பொழுது இறைவனுக்கு பிரியமானவனாக அவன் மாறுகிறான் என்று ஆன்மீக பெரியவர்களால் சொல்லப்படுகிறது. இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படிங்கிறத மனதில் கொண்டு முழுக்க முழுக்க இறை சிந்தனையோடு வாழ்கிறவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். மார்கழி மாதத்தில் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, மார்கழி மாதம் முழுக்க அசைவம் சாப்பிடாமல் இருந்து இறை சிந்தனைகள் இருப்பது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். மார்கழி மாதத்துல தினசரி குலதெய்வ கோயிலுக்கு போறது சிறப்பு. வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறவங்க வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளிலாவது குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. வீட்டிலேயே குலதெய்வத்தை இறக்கி வழிபாடு செய்கிறவர்கள் கூட இந்த மாதத்தில் ஒரு நாள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். மார்கழி மாதத்தில் தலையை விரித்து போட்டு, ஒரு அழகுக்காக பெண்கள் தலையை விரித்து போட்டு கிளிப்பெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இந்த மாதம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது ஒரு மிகப்பெரிய தோஷமாக கருதப்படுகிறது. பெண்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிரம்ம முகூர்த்த வழிபாடு தான் மிகவும் சிறப்பு. மார்கழி மாதத்தை பொறுத்தவரை பிரம்ம முகூர்த்தத்துல செய்யற வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. மார்கழி மாதம் முழுக்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இந்த பிரம்ம தீப குலதெய்வ வழிபாடெல்லாம் நம்ம செய்யும் போது வாசலில் இடது மற்றும் வலது பக்கங்களில் 2 நெய் விளக்குகளை தினந்தோறும் ஏற்றுவது அந்த வீட்டில் நல்ல சுபிட்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும். யார் ஒருவர் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, மன அமைதி இல்லாம இருக்கு அப்படிங்கிறவங்க, நல்ல காரியங்களுக்காக காத்திருக்கிறவர்கள் இந்த வழிபாட்டு முறையை செய்து நல்ல மாற்றத்தை பெறலாம். மன அமைதியை கொடுக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் சிவ வழிபாடு செய்கிறவர்கள் முதல் நாள் ஆரம்பிச்சா 30 இந்த மார்கழி மாதம் முழுக்க செய்யணும். வைணவ வழிபாடு அப்படிதான், ஆரம்பிச்சா முடிக்காம கடைசியில முடிக்கிறது நல்லது. இடையில வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி, திருவாதிரை, இது எல்லாமே சிறப்பா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வழிபாடு முதல் நாள் ஆரம்பிச்சு கடைசி நாள் வரைக்கும் இதை கண்டினியூஸா செய்யணும். இடைவிடாம செய்யும் பொழுது அதனுடைய மாற்றம் அபரிமிதமாக இருக்கும்.